தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா எது என்றால் பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டும் என்ற மசோதா. ஒரு புதிய புரட்சி ஒன்று. அதனால்தான் இங்கே வரும் ஒவ்வொரு பெண்ணும் 1000 ஆண்களுக்கு சமம் என்று என்னால் சொல்ல இயலும். ஆக பெண்களின் இடஒதுக்கீடை அங்கீகரித்தது ஒரு பெண் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் நாம் எல்லாம் பெருமை கொள்கிறோம். இதற்கு யார் காரணம்? நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம். கடுமையாக உழைத்து குடியரசுத் தலைவராக வர முடியும் என்றால் நாமும் வர முடியும் என்று ஒவ்வொரு இளைய பெண்ணும் இந்த உலகில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் என்றால் இந்த நாட்டின் கண்கள் என்று சும்மா சாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு பெண் வீட்டை விட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் இங்கே வரும் ஒவ்வொரு பெண்ணும் 1000 ஆண்களுக்கு சமம் என்று என்னால் சொல்ல இயலும். ஏனென்றால் ஒரு ஆண் சகோதரர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. வரணும்னா அப்படியே அயன் பண்ணி அம்மா வச்சிருப்பாங்க. சட்டை பட்டன் கிட்டெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாம் பார்த்து செருப்பெல்லாம் தொடச்சி அப்படி வச்சிருப்பாங்க. அப்படி எடுத்து அப்படி சட்டையை போட்டுட்டு அப்படியே ஷூவை மாட்டிட்டு வர வேண்டியதுதான். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வரணும்னா கணவனுக்கு சமைச்சு வச்சாச்சா, குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தால் சாப்பிட என்ன செய்வாங்க, மாமனார் மாமியாருக்கு என்ன செய்ய வேணும், கரண்காரன் வந்து கரண்ட்டை எப்போ குறிப்பான், பால்காரன் வந்து எப்போ பாலை போடுவான், இதையெல்லாம் பார்த்துட்டு டேபிளில் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் கவனமாக செய்து முடிச்சுட்டு அப்புறமா தான் வெளியே வர முடியும். அப்படி என்றால் பெண்கள் வருவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆக அரங்கு நிறைந்த காட்சிகளாக நீங்கள் இங்கே அமர்க்கும் பொழுது எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று. ஆக நானும் மறுபடியும் 5 மணிக்கு 5:15க்கு மறுபடியும் விமான நிலையம் சென்று சென்னை சென்று நாளை காலை கோவை செல்ல வேண்டும். ஆனாலும் இங்கே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் சக்திகளாக நமது வாழ்க்கையில் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அரசியல்வாதியா இருக்கலாம், வழக்கறிஞரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம். ஆனால் நான் பெண்ணாக எனக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் குடும்பத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் நாட்டிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் எனக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால், நான் என்னை திருப்திப்படுத்தாமல், என்னை மகிழ்விக்காமல் இந்த உலகத்தை மகிழ்விக்க முடியாது. அதனால் பெண்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை, முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, பல பேர் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. பெண்கள் தியாகிகள், தன்னை பற்றியே சிந்திக்கிறது இல்லை. குடும்பத்தை பற்றி சிந்திப்பார்கள், குழந்தை குட்டிகளை பற்றி சிந்திப்பார்கள், தன்னை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் நன்றாக உடை உடுத்த வேண்டும், நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவுட்புட்னு சொல்லுவோம்ல, ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்வோம் அல்லவா, பலன் அதிகமாக கிடைக்கும். ஆக இதில் நான் பல துறைகளை பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அரசியல் என்ற துறையை பற்றி தான் நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பெண்கள் அரசியலுக்கு வருவது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அதிகமாக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலிலேயே உங்களிடம் வைத்து விடுகிறேன். ஏன், இதற்கு முன்னாலெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பெருமுயற்சியினால் பெண்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு கிடைக்க போகிறது என்ற அளவில் நாமெல்லாம் அரசியல்வாதியாக தயாராகி கொள்ள வேண்டும். அதற்கு தான் சில பேர்லாம் கேட்குறாங்க, உடனே கிடைக்க போதா, நாளைக்கு கிடைக்குதா, நாளை கழிச்சு கிடைக்குதா? கிடைக்க போவதில்லை. இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிகள் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்களே தவிர கிடைக்க போகுது என்பது மட்டுமல்ல. இதில் மிக பிரம்மாண்டமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு 33% கிடைக்க போகிறது. இதற்கு முன்பு பல ஆண்டுகள், பல ஆட்சிகள் இதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள். அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனால் இன்று புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் புதிதாக
தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா எது என்றால் பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டும் என்ற மசோதா. ஒரு புதிய புரட்சி. ஒன்று. இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மசோதா முழுவதுமாக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மாநில அரசாக இருந்தால் ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டும். மத்திய அரசின் மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்க வேண்டும். ஆக பெண்களின் இடஒதுக்கீடை அங்கீகரித்தது ஒரு பெண் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் நாம் எல்லாம் பெருமை கொள்கிறோம். கையெழுத்து போட்டது யார்? ஒரு பெண். இதற்கு யார் காரணம்? நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம். விளிம்பு நிலையில் இருந்த ஒரு தலைவரை அவர்களை குடியரசுத் தலைவராக பார்த்து அழகு பார்த்து, ஆக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. இவர்களெல்லாம் கடுமையாக உழைத்து குடியரசுத் தலைவராக வர முடியும் என்றால் நாமும் வர முடியும் என்று ஒவ்வொரு இளைய பெண்ணும் இந்த உலகில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.